ஓம் சாந்தி. 9/10/2023. இன்றைய முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, யார் லைட் ஹவுஸ் ஆகிறார்கள்? நினைவு சொரூபமாகி ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடியவர்கள்தான் லைட் ஹவுஸ் ஆகிறார்கள். நினைவு சொரூபமாகி ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடியவர்கள் தான் லைட் ஹவுஸ் ஆகிறார்கள். இரண்டாவது கேள்வி, எப்பொழுது சக்தி கிடைக்கும்? இல்லைன்னா கிடைக்காதுல்ல. பாபாவை நினைவு செய்து உணவு சாப்பிட்டீர்கள் என்றால் உங்களுக்கு சக்தி கிடைக்கும். தந்தையை நினைவு செய்து கொண்டே, அப்போனா பாபா ஃபோட்டோ வச்சுட்டே பார்த்துட்டே சாப்பிடும் இல்லையா? பிரம்மா பாபா அப்படி தான் பண்ணுவார். சிவ பாபா ஃபோட்டோ முன்னாடி வச்சுக்கிட்டு அவருடைய நினைவிலேயே சாப்பிடணும். பாபா நீங்கள் கொடுத்த உணவு நீங்களும் சாப்பிடுங்க, நானும் சாப்பிட்றேன், நீ என்னுடைய செல்ல குழந்தை அப்படிலாம் பாபா என்ன பண்ணுவாராம், அவர்கிட்ட பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டே இருப்பாராம். டக்குன்னு மைண்டு வெளியில் போயிடும். வேறு ஏதாவது சிந்தனை வருமா, உடனே அவர் என்ன பண்ணுவார், தனக்கு தானே தண்டனை கொடுத்துக்குவாராம். என்ன உன்னுடைய நினைவிலே சாப்பிட்ணுன்னு நினச்சா அப்போ கூட மனசு நழுவி போயிடுது பாரு, வேறு எங்கேயாவது புத்தி போயிடுது இல்லையா? அப்போ அவ்வளோ கவனிச்சு பாருங்கள். 10 நிமிஷம் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அந்த 10 நிமிஷமாவது ஃபுல் அண்ட் ஃபுல் பாபா நினைவு வருதா, இல்லை டேஸ்ட்டு சாப்பாட்டில் போயிடுதா, உப்பு கம்மியாக இருக்குது, காரம் கம்மியாக இருக்குது, அதில் குறை இருக்குது, அதில் போயிடுதா, இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை, அப்போ பார்த்துக்கணும். பாபா சொல்கிறாரு, சக்தி எப்போ கிடைக்குன்றாரு, தந்தையினுடைய நினைவில் இருந்து உணவு சாப்பிடும்போது தான் உங்களுக்கு சக்தி கிடைக்கும். மூன்றாவது கேள்வி, யாருக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும்? யார் எவ்வளவு நினைவு செய்கிறார்களோ மேலும் தூய்மையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். யார் எவ்வளவு நினைவு செய்கிறார்களோ மேலும் தூய்மையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். நாலாவது கேள்வி, எந்த குழந்தைகள் மகிமைக்கு தகுதியுடையவர்களாக இருக்கிறார்கள்? பாபா சொல்றாரு, ஏக் நாமி அப்படின்னா ஒருவரின் நினைவு. யாரு? ஒரு பாபா. ஏக் நாமினா ஒருவருடைய நினைவு மற்றும் பற்றற்ற குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் ஸ்தூலமான செல்வத்தையும் லௌகிகத்தில் இருந்து சிக்கனம் செய்து அலௌகிக காரியத்தில் பரந்த மனதோடு ஈடுபடுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட யுக்தியுக்த ரகசியங்கள் அறிந்த குழந்தைகள்தான் மகிமைக்கு தகுதியுடையவர்களாக இருக்கிறார்கள். fill in the blanks. பிரம்மா பாபாவை போல் டேஷ் டேஷ் பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். பிரம்மா பாபாவை போல ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு நேரத்தையும் பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். இரண்டாவது, ஸ்ரீமதப்படி நடப்பதன் மூலம்தான் நீங்கள் டேஷ் ஆவீர்கள். ஸ்ரீமதப்படி நடப்பதன் மூலம்தான் நீங்கள் உயர்ந்தவர்களாக ஆகிறீர்கள் அல்லது சிரேஷ்டமானவர்களாக ஆவீர்கள். மூன்றாவது, ஆத்மா சரீரத்திலிருந்து தனியாகிவிட்டால் எந்த ஒரு டேஷும் அனுபவம் ஆகாது. ஆத்மா சரீரத்திலிருந்து தனியாகிவிட்டால் எந்த ஒரு கஷ்டமும் அனுபவம் ஆகாது. நான்காவது, உயர்ந்தவர்கள்தான் டேஷை முடித்து கீழானவர்களாக ஆகின்றார்கள். உயர்ந்தவர்கள்தான் 84 பிறவிகளை முடித்து கீழானவர்களாக ஆகிறார்கள். அஞ்சாவது,
சூரிய வம்சத்தை சேர்ந்தவர்களை தான் டேஷ் என சொல்ல முடியும். சூரிய வம்சத்தை சேர்ந்தவர்களை தான் பகவான் பகவதி என சொல்ல முடியும். 6வது, ஆசீர்வாதங்கள் கிடைப்பதால் நீங்கள் டேஷ் ஆகி விடுவீர்கள். ஆசீர்வாதங்கள் கிடைப்பதால் நீங்கள் சதா சுகமானவர்களாக ஆகிவிடுவீர்கள். சரியா தவறா? பகவான் சொல்கிறார், இவை அனைத்திலிருந்தும் புத்தியோகத்தை விலக்கி சாட்சியாகி இருங்கள். சரியா தவறா? ஆன்சர் தவறு. அப்போ கரெக்டான ஆன்சர் என்ன? ட்ரஸ்டி. ட்ரஸ்டியாகி இருங்கள் தான் பாபா சொல்லியிருக்கார். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.